தமிழகம் முழுவதும் பாலியல் வன்கொடுமை என்பது ஒரு பயங்கரமான உண்மையாகிவிட்டது என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். கீழப்பாக்கத்தில் உள்ள பேருந்து நிலையத்திற்கு வெளியே 18 வயது இளம்பெண் ஆட்டோவில் கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார். உதவி கோரிய அவரின் அலறலை கேட்டு காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு ஒருவர் தகவல் தெரிவிக்க அந்த பெண் காப்பாற்றப்பட்டார். தமிழகம் முழுவதும் பாலியல் வன்கொடுமை என்பது ஒரு பயங்கரமான உண்மையாகிவிட்டது. போதைப் பொருள் எளிதில் அணுகக்கூடிய பொருளாக மாறியுள்ளது. கடந்த 3 ஆண்டுகளில் 2022 மற்றும் 2024க்கு இடையில் தமிழகத்தில் NDPC சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை 1122 மட்டுமே. 2021 NDPS வழக்குகளில் மொத்தமாக 9632 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கஞ்சா மற்றும் மெத்தாம்பெட்டமைகள் ஏற்பனை அதிகரித்து வருகிறது. ஆனால் கைதுகளின் எண்ணிக்கை குறைகிறது எப்படி? போதைப்பொருள் வியாபாரிகளை சுதந்திரமாக நடமாட வைக்க வேண்டும் என்பதில் தமிழக அரசு வேண்டுமென்றே மெத்தனமாகி விட்டதா? பாதுகாப்பை அதிகாரிகள் உறுதி செய்வதற்குள் இன்னும் எத்தனை பெண்கள் பாதிக்கப்படுவார்கள்? இவ்வாறு அவர் கூறியுள்ளார்.